பாஜகவின் தோல்வி உறுதியாகிவிட்டதால் பாஜகவினர் கலவர அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒவ்வொரு தேர்தல் கட்டத்திலும் பாஜக தலைவர்களின் உரை நாளுக்கு நாள் மாறுபடுகிறது என்று கூறினார். மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிந்தவுடன் மோடியும் அவரது சகாக்களும் அதிதீவிர வெறுப்பு அரசியலை செய்ய ஆரம்பித்துள்ளனர் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மோடி செய்யும் அரசியலை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று கூறிய அவர், கட்டுவதுதான் காங்கிரஸ் கட்சியின் வழக்கம், அந்த கட்டமைப்பை இடிப்பது பாஜகவின் வேலையாக உள்ளது என்று தெரிவித்தார். தோல்வியடைய போகிறோம் என்பதை உணர்ந்து உறுதி செய்து இப்பொழுது கலவர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் ஏன் வேடிக்கை பார்க்கிறது? தேர்தல் ஆணையம் நியாயமாக தேர்தல் நடத்த வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதுதான் தேர்தல் ஆணையம். ஆனால் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வேடிக்கை பார்ப்பது எல்லோரிடமும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் 5ஆம் கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 4 கட்ட தேர்தலில் முடிவுகளும் ஓரளவிற்கு பாஜகவால் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேர்தல் கட்டத்திலும் பாஜகவுடைய தலைவருடைய உரை நாளுக்கு நாள் மாறுபடுவதை நாம் காண்கிறோம். இப்பொழுது உச்சபட்சமாக ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிந்தவுடன் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் தலைவர்களும் மீண்டும் அதிதீவிர வெறுப்பு அரசியலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்.